சென்னை OMR சாலையில் ஐடி ஊழியர், டெலிவரி பாய் என கண்ணில் பட்ட நபர்களையெல்லாம் தாக்கி கத்தி முனையில் செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்ற 4 பேர் கொண்ட போதை கும்பலை போலீசார் இரவோடு இரவாக மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். நள்ளிரவில் சேட்டையை காண்பித்த போதை ரவுடி கும்பலுக்கு போலீசார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? சென்னை OMR சாலையில் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான ஆகாஷ், அவரது நண்பர் ஜனகர் ஆகிய இருவரும் ஹோட்டல் ஒன்றில் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு ஆட்டோவில் அதிவேகமாக வந்த 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென்று கீழே இறங்கி அவர்களை கத்தி முனையில் சுத்து போட்டு மடக்கி உள்ளது. எடுத்தவுடன் என்ன ஏது என்று கூறாமல் சரமாரியாக கத்தியால் தாக்க ஆரம்பித்துள்ளது அந்த கும்பல். இந்த தாக்குதலில் ஆகாஷுக்கு தலை, காது, கண்ணம், இடது முழங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை எடுக்கும்படி கேட்டுள்ளனர். அவர்கள் தங்களிடம் பணம் எதுவும் இல்லை என்றதும் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் மீண்டும் சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டு அவர்களது செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அதன் பிறகு சிறிது தூரத்தில் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நபர் அவ்வழியாக வந்தபோது அவரையும் வழிமறைத்து கத்தி முனையில் மிரட்டி செல்போனையும் பறித்துக் கொண்டு சென்றுள்ளனர். ஆட்டோவில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் அங்கிருந்து KK சாலை வழியாக ECR சாலையை பிடித்து மாமல்லபுரம் நோக்கி சென்று கோவளத்தின் வலதுபுறம் திரும்பி கேளம்பாக்கம் வழியாக சென்றுள்ளனர். கேளம்பாக்கத்தில் செல்போன் பேசியபடி ஒருவர் செல்ல அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரது ரியல்மி செல்போனையும் பறித்துச் சென்றுள்ளனர். வண்டலூர் வழியாக சென்று மாங்காடு பகுதிக்குள் சென்ற அந்த கும்பல் பதுங்கி உள்ளது. கத்தியால் தாக்கப்பட்ட ஐடி ஊழியர் படுகாயத்துடன் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையிலிருந்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் குற்றவாளிகளை இரவோடு இரவாக பிடிக்க திட்டமிட்டனர். உடனே செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் கிளாட்சன் ஜோஸ் தலைமையில் தனிப்படை அமைத்த போலீசார் CCTV கேமரா உதவியுடன் அந்த கும்பல் சென்ற பாதையை பின்தொடர்ந்தனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் சுமார் 12:30 மணியளவில் நடந்த நிலையில் அடுத்த அரை மணி நேரத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. வழிப்பறி செய்யப்பட்ட செல்போன் சிக்னல்கள் குற்றவாளிகளின் இருப்பிடத்தை காண்பித்து கொடுக்க போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். ஆனால் கடும் போதையில் இருந்த அந்த கும்பல் போலீசார் மீதே கத்தியுடன் பாய்ந்து தாக்க ஆரம்பித்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட போலீசார் 4 பேரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களை செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர்கள் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த ஷரீப், அப்துல் ரசாக், அப்பாஸ் ஷரீப் மற்றும் ஒரு இளம் சிறார் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 4 பேரும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தபடி குற்ற செயல்களை அரங்கேற்றி வந்துள்ளனர். ஷரீப் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்தபடி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவருக்கு உடந்தையாக அப்பாஸ் ஷரீப் செயல்பட்டு வந்துள்ளார். கஞ்சா விற்பனையால் 4 பேரிடமும் அதிகளவு பணப்புழக்கம் இருந்து வந்துள்ளது. அதை உல்லாசமாக செலவழித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அனைத்து பணமும் செலவழித்து விட்டுள்ளன. இதனால் மீண்டும் கஞ்சா வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் வழிப்பறிக்கு பயன்படுத்திய ஆட்டோ அப்துல் ரசாக்குடையது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முதலில் பல்லாவரம் பகுதியில் இருவரை தாக்கி கொள்ளையடித்து விட்டுதான் OMR சாலை பக்கம் சென்றுள்ளனர். அதன் பிறகுதான் சோழிங்கநல்லூர் சென்று ஐடி ஊழியரை தாக்கி காயப்படுத்தி வழிப்பறி செய்துள்ளனர். போலீசார் இவர்களை பிடிக்க முயன்ற போது தப்பி ஓட முயன்ற மூவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மூவரை சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறாரை சிறார் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை இரவோடு இரவாக கைது செய்த தனிப்படை போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.